guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிங்கிஷ் க்ளோயிங்காக மாற்றுறதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிங்கிஷ் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பீட்ரூட் தான். நான் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது பீட்ரூட் எல்லாத்தையும் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சாச்சு, நம்ம பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசி மாவு தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளேருந்து அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கிரைண்ட் பண்ண எக்ஸ்ட்ராக்டை நம்ம இந்த அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மூணுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து பிங்கிஷ் க்ளோவாக மாற்றுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ரெகுலராக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சீரியஸாக பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.